ஹாய் அண்ட் ஹலோ. ஒரு பியூட்டிஃபுல்லான ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நான் உங்களை வரவேற்கிறேன். இது ஆக்ஷன் ஏப்ரல் ஃப்ரம் சிக்ஸ் சென்ஸ். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இந்த ஏப்ரல் மாதம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? எஸ், நமக்கு சூப்பராக இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நிறைய சிரிப்பு சத்தம் இந்த மாதம் முழுக்க கேட்டுக்கிட்டு இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும். என்ன மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பயன்படுத்தலாம், எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இன்னையோட ரீடிங்கில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் வரைக்கும் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஏப்ரல் ப்ரெடிக்ஷனோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், உங்களுடைய தாட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ இந்த மாதம் முழுக்க என்ன மாதிரியான ரீடிங்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக, எஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களுக்கு, நெருங்கினவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற பிகெஸ்ட் சப்போர்ட். சரி, தயாராக இருக்கீங்களா? ஏப்ரல் நமக்கு எப்படி இருக்க போகுது, ஆக்ஷன் ஏப்ரல் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ஷன் ஓரியன்ட் ஏப்ரலுக்குள்ளே நம்ம இறங்கலாமா? வெல்கம். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். இந்த ஆக்ஷன் ஏப்ரல் நிஜமாவே உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்துக்கலாமா? ஒரு பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தீர் தான் உங்களுடைய இந்த மாதத்துக்கான ஸ்பிரிட் அனிமல். நம்பிக்கை. டீர் அப்படின்னாலே நம்பிக்கை தாங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய அன்ஃபோல்ட் ஆகக்கூடிய எல்லா பியூட்டிஃபுல்லான விஷயங்களையும் நீங்கள் நம்ப ஆரம்பிக்க போகிறீங்க. அண்ட் நம்பிக்கை தான் இந்த மாதம் முழுக்க உங்களை அழகாக கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகுது. நீங்கள் உங்களே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. யாரையுமே ஃபார் தட் மேட்டர் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. டேக் எவ்ரி திங் வெரி லைட். நீங்கள் எப்போ எல்லா விஷயங்களும் ரொம்ப அப்படியே ஒரு ஃபெதர் மாதிரியில் ரொம்ப சாஃப்டாக சரி பரவாயில்ல அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறீங்களோ, அன்றைக்கி லைஃப் என்னமோ ஈஸியாக அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். உங்கள் மனசும் ரொம்ப லேசாக இருக்கும். அதுதான் இந்த டீர் குறிக்கிறது. அண்ட் இந்த டீர் வந்து ஹார்ட் சக்ராவை குறிக்கும். ஸோ உங்கள் ஹார்ட் சக்ரா வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய அன்பு, பாசம், ஒரு அமைதி இல்லை, அதுதான் நமக்கு வேணும்ல. அண்ட் ஒருத்தங்களை நம்பணும்னு தோணுதா, நம்புங்க. நம்ப வேண்டாம் அப்படின்னு தோணுதா, அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம தேவையில்ல, யாரையும் நம்ப வேணாம், நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அதுதான் இந்த டீரோட மகிமை. உங்கள் லங்ஸை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. நல்ல ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். அண்ட் மெடிடேஷன் எப்பப்போ முடியுமோ அப்பப்போ பண்ணும்போது பிரெத் ஒர்க்கும் பண்ணுங்கள். அண்ட் தண்ணியை நல்லா குடிங்க. இதுதான் உங்களுடைய ஸ்பிரிட் அனிமலுக்கான மெசேஜ். வாங்க மற்ற அர்த்தங்களுக்கு போகலாம். நம்பிக்கை அப்படின்னு அந்த ஸ்பிரிட் கார்டில் வரும்போது எனக்கு முதல்ல புரியல, பட் இப்போ தான் புரியுது. ஓனர்ஷிப். உங்களுடைய லவ் கார்ட்ஸில் பாருங்களேன், ஓனர்ஷிப் அண்ட் எம்பத்தி. ஒருத்தங்க உனக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க. ஓ சரி, பண்ணிட்டேன், நீ என்னோடது, நான் உன்னை வந்து இன்னுமே அதை பண்ண விடாமல் பார்த்துக்க முடியும், நீ என் பேச்சை கேட்ப அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ தப்பு பண்ணாலுமே இதுதான் நீ அப்படின்னு உன்னை நான் அக்செப்ட் பண்ணுவேன். இல்லைன்னா இதுதான் நீ அப்படின்னு உன்னை எங்கே வைக்கணுமோ அங்கே நான் வச்சிருவேன். இந்த ரெண்டை நம்ம ஃபாலோ பண்ணால் லைஃப் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா நீ என்னோடது. இது ரிலேஷன்ஷிப்புக்கு பொருந்தும், 99% ரிலேஷன்ஷிப்புக்கு பொருந்தும், நம்ம வேலைக்கும் பொருந்தும். நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிட்டா நம்ம எவ்வளோ டைட்டாக அதை பிடிச்சிட்ருப்போம்ல. ஸோ அந்த இடத்துல தான் யூ ஐதர் லெட் கோ, இல்லை இது வேலைக்காகாதுன்னு விட்டுடு, இல்லை என்னை வச்சு எப்படி பழகணுமோ அப்படி உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கோ. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு இல்லை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம் பாருங்க, அங்கே தான் பிரச்சனை வருது. அதே மாதிரி ரொம்ப இமோஷ்னலாக இருக்காத. இந்த மாதம் முழுக்க ரொம்ப ஃப்ரீயாக இரு, ஜாலியாக இரு, சந்தோஷமாக இரு. உன்னுடைய ஹார்ட் சக்கராவை ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ மற்றவர்களுடைய இமோஷன்ஸுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் மற்றவங்கன்னு பார்த்து மற்றவங்களுக்கு தானுங்க இவ்வளோ வருஷம் எல்லாம் பண்ணியிருக்கேன், இப்போ திருப்பியும் வந்து மற்றவர்கள் இமோஷன்ஸுக்கு வந்து மரியாதை கொடுன்னா என்ன அர்த்தம்? அப்படி கேட்டவங்க காதை பார்க்கும்போது தான் நீ மரியாதை கொடுன்றதை விட நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சில நேரத்தில் நீ யோசிக்கணும். நீ அந்த மாதிரி யோசிச்சேன்னா நீயே உன்னை ஒரு குகைக்குள்ளே வச்சிருக்க பாரு, அந்த குகையிலேருந்து நீ வெளியில் வந்துடுவேன். நீங்களே ஆக்சுவலி உங்களை கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கிடச்சிருக்கு, நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன கிடைச்சாலும் சரி, நீங்கள் திருப்பியும் உங்களுக்குன்னு ஒரு குட்டி கேஜ் வச்சுருக்கீங்க, அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கே ஒரு ஃப்ரீடம் தேவை. உங்களுக்கே ஒரு
ஒரு விடுதலை தேவைங்க. நீங்களே தான் உங்களை பூட்டி வச்சிருக்கீங்க. இந்த இடத்துல நீங்கள் வளர மாட்டீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டீங்க, பேலன்ஸ்டாக இருக்க மாட்டீங்க. அந்த குகையை உடைச்சிட்டு வெளியில் வாங்க. லைஃப் சூப்பராக இருக்கு. இது உங்களால தான் முடியும். உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. ஒரு டிரான்சிஷன், ஒரு சேஞ்ச், மாற்றத்துக்கான எல்லா அறிகுறிகளும் உங்கள் கார்ட்ஸில் எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க பாருங்க. உங்களுடைய ஏஞ்சல் கார்ட்ஸில் லெட் கோ ஆஃப் யுவர் பாஸ்ட். உன்னோட கடந்த கால வாழ்க்கை, வலி, நீங்கள் அவஸ்தைப்பட்டது, கஷ்டப்பட்டது, நஷ்டப்பட்டது எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்தால் தானே இப்போ இந்த ஆக்ஷன் ஏப்ரல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் அந்த குகைக்குள்ளேயே போய் உட்காந்துப்பேன்னா நீங்கள் உங்களுக்கே அந்த ஒரு ஃப்ரீ வில்லை கொடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. என் வாழ்க்கையை நான் வாழணும், என் வளர்ச்சியை நான் பார்க்கணும், எனக்காக நான் வாழணும். இதை நீங்கள் யோசிக்க ஆரம்பித்து நம்புங்க. உங்கள் எண்ணங்களையும் உங்களையும் நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். என்னால் முடியும். இப்போ நான் என்ன பண்ணணும்? இது வேண்டாமா? சரி வேண்டாம். இதை நம்பணுமா? சரி நம்பிதான் பார்ப்போமே. இல்லை வேண்டாம், இது கசக்கும், சரி வேண்டாம். எல்லாத்தையும் இப்படி ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது நமக்கு. இன்னும் பல நாட்கள் நம்ம வாழ வேண்டியிருக்கு. அதை ரொம்ப ஈஸியாக நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம். அண்ட் உங்களுக்கு இது டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்னு தோணுதா? எது டாக்ஸிக்காக இருக்கோ அதை விட்டு வெளியில் வாங்க. நீங்களும் அதுக்குள்ளேயே உட்காந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா இல்லைங்க, இது ஒரு கமிட்மெண்ட்னா இதில் எப்படிங்க உட்காராமல் இருக்க முடியும்? பவுண்ட்ரி வரைங்க. இது வரைக்கும் தான் நீ, இதுக்கு மேலே நீ என் வாழ்க்கையில் இல்லை. ஸோ ஒரே வீட்டில் இருந்தாலும் எந்த அளவுக்கு யார் யாருக்கு என்னென்ன பவுண்ட்ரி கொடுக்கணுமோ அதை கொடுங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்போ ஒரு சப்போர்ட்டோ கிடைக்கும் போது தயவு செஞ்சு அதை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. நிறைய நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பவரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் உங்கள் கார்ட்ஸில். ஆல்சோ நான் பார்க்குறேன் நீங்கள் யார் மேலேயாவது கோவமாக இருக்கீங்களா? நீங்கள் கோவமாக இருக்கும் பட்சத்தில் ஐ திங்க் தெர் ஆர் 2 sides to a story. இல்லை, 2 பேர் இருக்காங்க ஒரு உறவுலனா தெரியல. இந்த தடவை நிறைய உறவுகளுக்கான கார்ட்ஸ் தான் எனக்கு தெரியுது. ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் இந்த மாதம் அப்படின்றத பார்த்தேன். பட் இப்போ உறவுகளுக்கான கார்ட்ஸையும் நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு உறவில் யாரோ உங்களுக்கு ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் தெர் ஆர் 2 sides to a story. ஒருத்தராக கேட்கும்போது தான் ஒருத்தர் இல்லை என்கிட்ட கவனமே செலுத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது இன்னொருத்தங்க சொல்லுவாங்க எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க நினைக்கிற மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அது என்னால் முடியல. ஸோ உங்கள் பொசசிவ்னஸ்க்கு ஒரு தடா போடுங்க. ஒருத்தராக ஒரு வேலையை செய்கிறதுக்கும் 2 பேராக ஒரு வேலையை செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இது உங்கள் ஆஃபீஸ் ஆகட்டும், வீடாகட்டும், டீம் ஒர்க்கில் என்கேஜ் பண்ணும் போது உங்கள் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் லேர்ன் டு கம்யூனிகேட். உங்கள் ஹார்ட் சக்கராவை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேலன்ஸ்டாக வச்சுருக்கணுமோ அந்த அளவுக்கு உங்கள் த்ரோட் சக்கராவையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுருக்கணும். ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பேச போகிறீங்க, இது பேசணுமா வேண்டாமா, இது சொல்லலாமா வேண்டாமா இப்படின்னு ரொம்ப கிளியராக டிசைட் பண்ணிட்டு பேசுறது தான் உங்களுக்கு தெளிவை கொடுக்கும். நீங்கள் சொல்கிறத கேட்குறவங்களுக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும். அண்ட் ரொம்ப ஒருத்தங்க கிட்ட போய் கூடியே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் சரி அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய பார்ட்னருக்கும் ஒரு ஸ்பேஸை கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், நிறைய ஆசைகள் இருக்குது. அதுக்கு பெஸ்ட்டான மாதம் இந்த மாதம் தான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்யூட்டிவ் பவர் இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணி இவங்க இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இல்லை சொல்லிட்டீங்கன்னா அதை கண்ணை மூடிட்டு எல்லாரும் நம்புறது தான் நல்லது. ஏன்னா யூ வில் நெவர் கோ ராங். ரொம்ப கரெக்டாக ஒருத்தங்களை அப்சர்வ் பண்ணுவீங்க. உங்களுடைய பவரே உங்களோட அப்சர்வேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்சர்வேஷனல் பவரை கொஞ்சம் டேப் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த விஷயத்தை பற்றின்னு தெரில, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய பேர் ஏதோ கரெக்டாக சொல்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்க, என்னன்னே தெரில. ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு, இல்லை மற்றவர்கள் உங்ககிட்ட அவங்களே பேசுகிறாங்களான்னு தெரியல. பட் அதுக்கு ஒரு தடா போட வேண்டிய டைம் வந்துருச்சு. போதும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ முடியும். டேக் கண்ட்ரோல். இந்த ஏப்ரல் முழுக்க நீங்கள் தான் கண்ட்ரோல் எடுக்கணும். மற்றவர்கள் அவங்க கண்ட்ரோல் எடுத்தா என்ன, எடுக்கலைன்னா என்ன, உங்களை அவங்க கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய படிங்க. நாலேஜ், ஞானம், அது எந்த நாலேஜாக இருந்தாலும் சரி, புக்கை பார்த்து ஒரு விஷயம் கற்றுக்கிறதுனாலும் சரி, ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நாலேஜுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ணாதீங்க. இதை தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ப்ராப்ளி ஐ ஃபவுண்ட் த ரைட் வேர்ட் நவ்.
எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பெருசாக யோசிச்சு குழப்பி சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறத இன்னையோட விட்டுருங்க. இந்த மாதம் அதற்கான மாதமே கிடையாது. இந்த மாதம் உங்களுக்கான மாதம். உங்கள் உடம்புக்குள்ள நிறைய பொட்டென்ஷியாலிட்டி இருக்குது, அதை பயன்படுத்த பாருங்க. நிறைய ப்ராஸ்பரஸ் ஜேர்னி, உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு ப்ராஸ்பரஸ் ஜேர்னியை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஏதோ புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். அது புதிய மாதமாக இருக்கலாம், புதிய எண்ணங்களாக இருக்கலாம், அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு போகிற ஆட்டிடியூடாக இருக்கலாம். உங்களை நீங்களே இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத கான்ஃப்ளிக்ட் சண்டைகளில் முக்க நுழைக்காதீங்க, அது உங்களோடது கிடையாது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இந்த மாதம் ஒரிஜினலாக இருங்கங்க. யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காதீங்க. நீங்களாக இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதம் முழுக்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க் ப்ளூ. நம்ம இங்க் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இங்க் ப்ளூ, ராயல் ப்ளூன்னு சொல்லலாம். அதை பயன்படுத்துங்க. அது ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி பிரேக் த்ரூ இந்த ஸ்விட்ச் வேர்டை இந்த மாதம் முழுக்க ட்ரை பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் டைப் பண்ணுங்க. ஸோ தட் நிறைய பேர் இதை பார்த்து பயன்படுவாங்க. செட் 1 பிரேக் த்ரூ அப்படின்னு டைப் பண்ணுங்க. பார்த்தோன்னே யூஸ் பண்ணட்டும். அது அவங்களுக்கு ரொம்ப லக்கியாக இந்த மாதம் அமைய போகுது. அதுலேயும் எனக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மாதத்துக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைக்க போகிறீங்க. நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஃபேவரபுளாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். பிகாஸ் இது 6th சென்ஸோட ஆக்ஷன் ஏப்ரல். இந்த ரீடிங் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம், ரொம்ப சந்தோஷம். இந்த ஆக்ஷன் ஏப்ரல் 6th சென்ஸ் இந்த மாதத்தை ஆக்ஷன் ஏப்ரல் அப்படின்னு நம்ம சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்ஷன் ஏப்ரலுக்குள்ளே உங்களை வரவேற்கிறதுக்குள்ளே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வாங்க இன்னைக்கு உங்களுக்கான ஏப்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஆல்ரைட். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வந்திருக்கிற ஸ்பிரிட் அனிமல் யார் தெரியுமா? லீஃப் கட்டர் ஆண்ட். ஆண்ட்னாலே எறும்புனாலே துருன்னு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். அப்போது அந்த லீஃப் கட்டர் ஆண்ட் எவ்வளோ பாசிட்டிவ் தெரியுமா? யாரை பற்றியும் கவலைப்படுறதில்ல. ஹெல்ப் வேணுமா போய் ஹெல்ப் கேட்டுரும், சப்போர்ட் வேணுமா சப்போர்ட் கேட்டுரும். நான் தனி ஆள் கிடையாதுன்னு எப்பவுமே ஒரு கேங்காக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மாஸ்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் எறும்பு பார்த்தீங்கன்னாலே ஒரு பில்டிங், ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். அது போகிற பாதையாக இருந்தாலும் சரி, அது கட்டக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, அது செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி தான் இருக்கணும். ஒரு ரொம்ப ப்ரொக்ரெசிவான ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை டெடிக்கேட்டடாக டிட்டர்மைண்டாக செய்யக்கூடிய ஒரு ஜீவன் எறும்பு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி சோஷியல். இவங்க கூட தான் பழகணும், அவங்க கூட தான் பழகணும்னு கிடையாது. யார்கிட்ட இருந்தும் எனக்கு எதுவும் வேணாம், நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் எல்லார்கிட்டையும் பேசணும், நான் எல்லார்கிட்டையும் பழகணும் அப்படின்னு மற்றவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் தனக்கு தானே மோட்டிவேட் பண்ணிட்டு வாழக்கூடிய ஒரு ஜீவன். ஸோ உங்களுக்கான மெசேஜ் என்னன்றது உங்களுக்கு புரியுதா? முதல்ல ஃபவுண்டேஷன், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லும் போதே உங்கள் ரூட் சக்கராவை இந்த மாதம் முழுக்க கனெக்டடாக வைங்க. நிறைய வாக்கிங், கிரவுண்டிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வாக்கிங் அப்படின்றது நான் ஷூ போட்டு நடக்கிறத பற்றி பேசலை. பீச்சில் போய் வெறுங்காலில் நடக்கிறதோ, புல்தரையில் நடக்கிறதோ, சும்மா அப்படியே மொட்டை மாடியில் வெறுங்காலில் நடக்கிறதோ ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதே மாதிரி பூமி தாய்க்கு நிறைய நன்றி சொல்லுங்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. இயற்கையோட இந்த மாதம் முழுக்க உங்களை அர்ப்பணிச்சுக்கோங்க. ஜஸ்ட் கோ டாக். இலைகள், செடிகள், கொடிகள், மலர்கள் கிட்ட போய் பேசுங்க. யூ வில் ஃபீல் குட். அண்ட் உங்களுக்கு ஒரு உதவி வேணுமா? வாயை திறந்து கேளுங்க. எனக்கு இந்த உதவி வேணும், இந்த உதவி இருந்தால் எனக்கு நான் நினைக்கிறத என்னால் அச்சீவ் பண்ண முடியும். போய் கேட்கலாமா வேணாமா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் உங்கள் கவலையா? யார் என்ன நினச்சா என்ன, இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நீங்கள் வாயை திறந்து கேட்டால் தான் நடக்கும் அப்படின்றத ரொம்ப கிளியராக உங்கள் கார்ட்ஸில் பார்த்துட்டேன். நீங்கள் உதவி கேட்கலன்னா யாருமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாது உங்களுக்கு உதவி தேவைன்னு. அதுக்கப்புறம் எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை, ஐ ஃபீல் பேட், நான் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுறேனே, எனக்கு எல்லாரும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட் இஸ் அகெயின் கோயிங் டு ஹர்ட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த மாதம் முழுக்க ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். இதை நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய லவ் கார்ட்ஸில் கூட பாருங்களேன், எது சரி எது தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லைஃப் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுது. நிறைய நேரங்களில் உங்களுக்கு இதுதான் தெரியறதில்ல அப்படின்றதும் நான் பார்க்குறேன். நிறைய ஓவர் திங்கிங் கூட உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். எனக்கு தெரியல, நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லையான்றதை நீங்கள் தான் என் கூட ஷேர் பண்ணணும் கமெண்ட் செக்ஷனில். பட் உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது தெரியுது பயங்கர ஓவர் திங்கிங்.
ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட கண்ணா பின்னான்னு அதையே யோசிச்சுட்டு இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்திருந்தா இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு அன்பு கூட பயத்தில் போய் முடியும். ஒரு நம்பிக்கை இல்லாத மனநிலை எப்பவுமே இருக்கும். அப்போ யாராவது ஏதாவது ஒழுங்காக நல்லது நமக்கு பண்ணால் கூட இவங்க ஏன் நமக்கு நல்லது பண்ணுறாங்க, ஏதோ நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்கப்பா, சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இப்படி நம்மளையே நம்ம போய் பயங்கர கற்பனைக்குள்ளே இறங்கிடுறது. இந்த மாதம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய அன்பு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் பாருங்களேன், இந்த ஏப்ரல் முழுக்க நிறைய நிறைய அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இந்த அன்பு உங்களை ஒரு ஒரு அமைதியான ஒரு மனநிலைக்கு கொண்டு போக போகுது. ஐ ஃபீல் அட் பீஸ், ஐ ஃபீல் குட், ஏதோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோணக்கூடும். புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இல்லை வேறு வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் எப்போவுமே சேர்ந்து இருக்கிறதுல சந்தோஷத்தை தேடுங்க. தனியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. டோன்ட் புட் யுவர் செல்ஃப் இன் டு லோன்லினஸ். ஏன்னா நீங்கள் தனியாக இருக்க உங்களையே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறீங்க. ஆக்சுவலி தனியாக இருந்து இவங்க அவங்கன்னு என்னமோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு ரொம்ப ஃபாகியாக இருக்குது உங்கள் கார்ட்ஸ். ஸோ அது வேண்டாமே. ஒரு எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்போது யூ வில் ஃபீல் மோர் குட். உங்களால் இன்னும் உங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் இமோஷன்ஸ் சரியா தவறான்றதை அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கை பாடங்களை பற்றி உங்களோட ஷேர் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த மாதம் தனிமையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு போய் பழக ஆரம்பிங்க. அது உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப க்ளோஸாக போக வேண்டாம். பட் போங்க, பழகுங்க, பேசுங்க, தனிமையில் இருக்காதீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நல்ல லிசனிங் ஸ்கில்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? யூஆர் அ வெரி குட் லிசனர். காது கொடுத்து எல்லாத்தையும் பொறுமையாக அழகாக உங்களால் கேட்க முடியும். பட் நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அதை செய்யணும்னு நினைக்கிற நேரத்தில் கூட வேறு ஏதோ விஷயங்கள்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லும் போது கூட எனக்கும் இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லணுன்றது தான் உங்கள் மனசு இருக்கே ஒழிய, ஓகே நீ சொல்ல, நான் நீ சொல்கிறத கேட்குறேன் அப்படின்ற அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. கரெக்டாக? ஆமாண்ணா, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஒரு சில கேரக்டர்ஸ் பயங்கர ட்ராமாவாக இருக்கும், பயங்கர ட்ராமா க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து கட்டாயமாக இந்த மாதம் முழுக்க நீங்கள் தள்ளி இருக்கணும். அண்ட் மற்றவர்களுக்காக புரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, நீங்களே ஒரு பர்செப்ஷன் வச்சுக்காதீங்க, இவங்க இப்படி தான் அப்படின்னு. ரொம்ப ஒரு பர்ஸ்பெக்டிவோடு அவங்கள பார்க்காம, சரி எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை இருக்குது, நான் யாரும் எனக்கு க்ளோஸ் இல்லை, நான் எல்லாட்டையும் அப்படியே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுக்க சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. ஒரு உங்கள் மனசு விரும்பின ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் இந்த மாதம் பண்ண போகிறீங்க. நீங்கள் தொலைச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பொருள். நீங்கள் தொலைச்ச ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்லலை, இருக்கலாம். பட் நீங்கள் தொலைச்ச ஏதோ ஒரு விஷயம், அது சந்தோஷமாக இருக்கலாம், சிரிப்பாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தொலைச்சிட்டிங்க, அது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. அது எப்படி கிடைக்க போகுதுன்னா நீங்களே தான் அதை க்ரியேட் பண்ண போகிறீங்க. இது ஒரு சேலஞ்சாக கூட எடுத்துக்கோங்களேன். நீங்களே அதை க்ரியேட் பண்ண போகிறீங்க. என்கிட்ட வந்து சொல்லவும் போகிறீங்க, ஆமாம் நீங்கள் போன மாதம் சொன்னீங்க ஒரு விஷயம் எனக்கு கிடைக்க போகுதுன்ட்டு, அது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆல்சோ உங்களை யாரோ ஒருத்தங்க இமோஷ்னலாக மேனிப்புலேட் பண்ண போகிறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட பொய் சொல்லியோ மறைச்சோ உங்களுக்கு ரொம்ப தெரியல, யாரோ ஒருத்தங்க உங்களை இமோஷ்னலாக மேனிப்புலேட் பண்ண போகிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து தள்ளி இருந்துக்கோங்க. ஆல்சோ இமோஷ்னலாக மேனிப்புலேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு இன்னொன்று என்ன தோணுதுன்னா, நீங்களே ரொம்ப இமோஷ்னலாக தான் இருக்க போகிறீங்க இந்த மாதம் முழுக்க. நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், தனிமையில் இருக்காதீங்க, போங்க, எல்லாருக்கூடயும் பேசுங்க, பழகுங்க. இந்த பாஸ்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் கார்ட்ஸை கூட பாருங்களேன், உங்கள் ஏஞ்சல் கார்ட்ஸை சி ஒன்லி லவ், நல்ல விஷயங்களை மட்டும், சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பாருங்கள். ஏன்னா சும்மா எப்போ பார்த்தாலும் நீங்கள் பண்ண தப்புகள், நடந்த தவறுகள், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இதெல்லாம் பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க முடியாமல் போயிடுங்க. ஸோ இது நமக்கு தேவையும் இல்லை. வி ஹாவ் டு க்ரோ பியாண்ட். இல்லை, நீங்கள் மற்றவர்களுக்கு அன்பு கொடுக்க அந்த அன்பு உங்களுக்கு ரெட்டிப்பாக வேற எங்கேருந்தோ கிடைக்க போகுது. எங்கே கிடைக்குதோ அங்கே போங்க. கிடைக்காத இடத்துல நின்று அன்பை தேடுறீங்க பாருங்கள், அதுதான் நம்ம நிறைய நேரத்தில் செய்கிறது தப்பாக இருக்கும். இது நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஏன் ட்ரமாட்டிக்காக கூட இருக்கும். ஸோ இது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கிளென்ஸும் நம்ம பண்ண முடியாது. ஸோ யார் நமக்கு நிஜமான அன்பு கொடுக்குறாங்களோ அங்கே போங்க. அன்பு கிடைக்காத இடத்துல போய் நின்று கஷ்டப்படாதீங்க. திருப்பி உங்கள் கார்ட்ஸில் நான் இதான் பார்க்குறேன். ஸோ தேவையில்லாத ஆங்ஸைட்டி, பயம், இதுக்கெல்லாம் குட் பை சொல்லிவிட்டு ஹாப்பியாக இருங்க. நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் உங்களை அண்டாமல் விட்டுக்கோங்க. அப்படியே அந்த நெகட்டிவிட்டி உங்ககிட்ட உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் அதை எப்படி டீல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். ப்ராபப்ளி அதை டீல் பண்ணிட்டீங்கனாலே
கவனிங்க, அதை டீல் பண்ணிட்டீங்கன்னாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று தொலைச்சிங்கன்னு நான் சொன்னேன் பாருங்க, அது உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுதுன்னு சொன்னேன் பாருங்க. ஸோ லேர்ன் டு டீல் வித் இட். அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. உங்களுடைய மேஜர் அர்க்கானா கார்டே உங்களுடைய ஸ்ட்ரென்த்து தான். உங்களுக்கு வீக்னஸ் அப்படின்றது நீங்களாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்ட விஷயம்தான். உங்களுக்கு வீக்னஸ்ன்றது எதுவும் கிடையாது. தைரியத்துக்கு தைரியம், வில் பவருக்கு வில் பவர், நிறைய செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க. ஹோப்பனோ டெக்னிக் பண்ணுங்க. உங்களுக்கு சாரி சொல்லிக்கோங்க, உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் ஃபர்கிவ்னஸ் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லுங்க. யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப் மோர். உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்டை என்னைக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ, உங்களுடைய எண்ணங்கள் மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்தணுன்றதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அவங்கக்கிட்ட இப்படி பேச முடியாது, அவங்கக்கிட்ட இப்படி நடந்துக்க முடியாது, அவங்கக்கிட்ட இப்படி தான் பேசணும், இப்படி தான் அவங்கக்கிட்ட நடந்துக்கணுன்றதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அப்போது அவங்க உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த பவுண்ட்ரியை நீங்கள் வரையுங்க. டோன்ட் பி சினிக்கல். எனக்கு இப்படி தான், எல்லோரும் இப்படி தான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேச்செல்லாம் விட்டுட்டு வித்ட்ரா பண்ணிவிட்டு நல்லா சந்தோஷமாக எப்பவும் போல் சிரிச்சுக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் இந்த மாதம் உங்களுக்கான பியூட்டிஃபுல்லான டேரோ ப்ரெடிக்ஷன். இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கலர் கட்டாயமாக எல்லோ. அண்ட் நிறைய டுகெதர் டிவைன் லவ் இந்த ஸ்விட்ச் வேர்டை இந்த மாதம் முழுக்க பயன்படுத்துங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக உங்கள் வாழ்க்கை மாறுது அப்படின்றத பாருங்கள். கணக்கு வச்சுக்காதீங்க, எந்த நேரம்னு வச்சுக்காதீங்க, எப்போ வேணாலும் சொல்லுங்கள், திஸ் ஸ்விட்ச் வேர்ட் வில் ஹெல்ப் யூ. அண்ட் ஆல்சோ கமெண்ட் செக்ஷனில் செட்டோக்கு டுகெதர் டிவைன் லவ் அப்படின்றத டைப் பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு அடுத்த மாதம் சொல்லுங்கள். ஏன் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக எப்போ வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். இந்த ரீடிங்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நெருங்கினவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 3 cards சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஆக்ஷன் ஏப்ரல். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? 2-3 விஷயம் ரொம்ப முக்கியமாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா உங்களுக்கு வந்திருக்க ஸ்பிரிட் அனிமல் கேட். ஓகே, ஸோ முதல் விஷயம், உங்களுடைய த்ரோட் சக்ராவை ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஓகே. ரெண்டாவது, சன் எனர்ஜியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தண்ணியை சோலார் எனர்ஜி வச்சு கிளென்ஸ் பண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை சோலார் எனர்ஜி வச்சு, அதாவது சூரிய சக்தியை வச்சு ஹோப்பனோ டெக்னிக் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்துலையும் கவனம் செலுத்துங்க. மூணாவது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், செய்யக்கூடிய விஷயங்கள், இதை பற்றிலாம் தயவு செஞ்சு வெளியில் பேசாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேசாமல் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும். இன்ஃபேக்ட் யாருமே உங்கள் வாழ்க்கையை பற்றி கவனம் செலுத்தலைனாலும் நீங்களே போய் எல்லார்கிட்டையும் இதுதான் நான் பண்ணுறேன், இதுதான் நான் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்ததாக, எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பேசுகிறதுக்கு முன்னாடி தீர ஆராய்ஞ்சு இதை பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு பேச வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு நான் சொல்லலாம். ஸோ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தேவைப்படுது. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்படுதுங்க. ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி சைடு எடுக்காதீங்க. இவங்க எனக்கு நல்லா தெரியும், ஸோ இவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டு, இவங்க எனக்கு யாருனே தெரியாது, ஸோ இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படிலாம் நினைக்காம கரெக்டான ஒரு பாதையில் போகிறதுக்கு பாருங்கள். பேலன்ஸ்டாக இருங்க. அண்ட் எப்பப்போ உங்களுக்கு டயர்டாக இருக்கோ அப்போல்லாம் நல்லா தண்ணி குடிச்சிட்டு சன்னுடைய எனர்ஜியை பயன்படுத்துங்க. ஏன்னா உங்களுடைய சக்ராஸை கிளென்ஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு ஒரு விஷயம்னா அது இந்த மாதம் உங்களுக்கு சன் எனர்ஜியாக தான் இருக்க போகுது. நீங்கள் பாருங்களேன், உங்களுடைய லவ் கார்ட்ஸில் பாருங்களேன், கிராட்டிடியூட். உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே இருக்குது, நீ நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எதுவும் இல்லைன்னு. இது உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். அதே மாதிரி மற்றவர்களை நீ எந்த அளவுக்கு மதிக்கிறியோ அதே மாதிரி உன்னை மதிக்கிறவங்க கூட நீ நிறைய நேரம் செலவு பண்ணு. கமாண்ட் யோர் ரெஸ்பெக்ட். உனக்கு தேவையான மரியாதையை நீ வாய் விட்டு கேட்காம உன்னுடைய செயல்கள் வழியா எனக்கு இவ்வளோ மரியாதை வேணும் அப்படின்றத கமாண்ட் பண்ணி வாங்கிக்கோ. அண்ட் அப்ரிஷியேட் பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் லைஃப். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள விட ரொம்ப அழகான விஷயங்கள் இருக்குது, நீ தான் அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிற, அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, உன் லைஃப் ரொம்ப அழகாக மாறப்போகுது அப்படின்ற ஒரு வேக்கப் காலாக தான் உங்கள் கார்ட்ஸை இன்றைக்கி நான் பார்க்குறேன். நீங்கள் நினைக்கிறீங்கல்ல மாதிரி
நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கை போகாமல் இருக்கலாம், ரொம்ப போர் அடிக்கலாம், ரேதர் எதுவுமே ஒரு பிடிப்பினையே இல்லை, இதெல்லாம் உங்கள் மைண்டில் ஓடலாம். பட் உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது நீங்கள் ஒரு அப்ஸ்ட்ரக்கிளாக தாண்டி தாண்டி ரொம்ப அழகாக மலர்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். உங்கள் கடந்த கால வாழ்க்கையை வந்து நீங்கள் யோசிக்கிறீங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு பிறக்குது அப்படின்றத உங்கள் கார்ட்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இவால்வ் ஆகிட்டுருக்கீங்கன்னு சொல்லலாமா? நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப அழகாக மாறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்குங்க உங்களுக்கு. இது ஏன் இப்படி நடந்தது, இது ஏன் இப்படி நடக்கலை, இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்குமோ. பட் சம்வேர் டவுன் த லைன் ஏதோ ஒரு இடத்துல யூ ஹவ் டிசைடட் டு மூவ் ஆன் அண்ட் நீங்கள் மூவ் ஆன் ஆயிருக்கீங்க. அதுக்கு ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்கீங்க, நான் இவ்வளோ % மூவ் ஆகிட்டேன், இவ்வளோ வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தான். இல்லைங்க, தட் இஸ் நாட் த பாயிண்ட். நீங்கள் அழகாக மூவ் ஆன் ஆயிட்டீங்க. நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கான எல்லா பதில்களும் உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஞானம் மட்டும்தான் தேவை, யாரோடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பை நீங்கள் ஆக்சுவலி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. பட் என்ன பிரச்சனைனா உங்களுடைய இன்டென்ஷன்ஸ், அந்த இன்ட்யூஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. அதுதான் உங்கள் பிரச்சனை. ஏதோ ஒரு இடத்துல இமோஷ்னலாக நீங்களே உங்களை வந்து கட்டி போட்டு நீங்களே தான் வச்சுட்ருக்கீங்க. உங்களை யாருமே கட்டி போடல, உங்களை யாருமே அப்படி பண்ணவும் முடியாது. யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், வெரி போல்டு. எந்த ஒரு விஷயத்துலேருந்தும் அப்படி வந்து நீங்கள் எகிரி குச்சி வந்துடுவீங்க. எந்த சுச்சுவேஷன்னாலும் ஹேண்டில் பண்ணுவீங்க. யூ வில் ஃபீல் ஸ்டக் ஃபார் சம் டைம், கொஞ்ச நாள் அப்படி ஸ்டக்காக ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதுக்கப்புறம் அடித்து போட்டு வெளியில் வந்துடுவீங்க. பட் உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்க. நீங்களே தான் உங்களை வந்து கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, நீங்களே தான் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே தான் உங்களை வந்து பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க, நீங்களே தான் உங்களை ரொம்ப கண்ட்ரோல்டாக ஒரு பயமோடையும் ஆங்ஸைட்டியோடையும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் யூ ஆர் வெரி பவர்ஃபுல். நீங்களே தான் உங்களை விட்டமாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறது கார்ட்ஸ் வழியாக உண்மை. இது உண்மை இல்லைன்னா எனக்கு சொல்லுங்கள், இல்லை அப்படின்னு. மற்றவங்க அதை உங்களுக்கு பண்ணாலும் அதை விட்டு உங்களுக்குலாம் வெளில வர தெரியும். ஆனால் ஏன் வெளில வர மாட்டேங்கிறீங்கன்றதை நீங்களே தான் உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கணும். நீங்களே தான் உங்களை ரொம்ப இன்செக்யூராக வச்சுட்ருக்கீங்க. மற்றவர்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ண முடியும்? நீங்கள் எதுக்கு அந்த அலவன்ஸை கொடுக்குறீங்க? யோசிச்சு பாருங்கள். யூ ஆர் ட்ராப்பிங் யுவர் செல்ஃப் இன் சம் ஒன் எல்ஸஸ் கேஜ். அது நம்மளுடைய கேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க இடத்துல நம்ம போய் உட்காரக்கூடாது இல்லையா? அதே மாதிரி நிறைய இந்த மாதம் முழுக்க ஒரு காம்படிட்டிவ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்க வந்து உங்ககிட்ட வந்து நீயா நானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் மைண்ட் ஒரு சில நேரத்தில் வந்து இல்லை இது நமக்கு வேணாம் அப்படின்னு தோணும். ஒரு சில நேரத்தில் வரியா பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் நீங்களும் காட்டுவீங்க. நிறைய காசிப்ஸ் இந்த மாதம் இருக்கும். நீங்கள் எந்த காசிப்லேயும் இறங்காதீங்க. உங்களுக்கு இந்த மாதம்னு இல்லை, எப்போவுமே அது நமக்கு செட் ஆகாது. நம்ம அதை தாண்டி விட்டுருவோம். அண்ட் ஒரு ப்ரமோஷன், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ப்ரமோஷன். என்னங்க நான் வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கேன், எனக்கு என்ன ப்ரமோஷன்? ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது என்ன ப்ரமோஷன் நீங்கள் தான் எனக்கு வந்து சொல்லணும் ப்ரமோஷன் கிடைச்சதுக்கப்புறம். அண்ட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் வேலைகள் ஆகட்டும், உங்களை சுற்றி நடக்கிற மாற்றங்கள் ஆகட்டும், யாராவது உங்களுக்கு மேலே ரொம்ப ப்ரெஷர் போட்டாங்கன்னா அந்த ப்ரெஷரை நீங்கள் ஏற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு அந்த ப்ரெஷருக்கு அடியர் பண்ணாதீங்க. அண்ட் உங்களை சுற்றி ஏதாவது ட்ராமா நடக்குதுன்னா டிஸ்டன்ஸ் யுவர் செல்ஃப். தட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ. அந்த ட்ராமாவை நின்று நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களையும் ஒரு கேரக்டராக மாற்றிடுவாங்க. அண்ட் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் சொல்கிறதையோ நீங்கள் செய்கிறதையோ யாரும் கவனிக்கலன்னு. எல்லாருமே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்ரிபடி இஸ் அப்சர்விங் யூ. ஆல்சோ தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இந்த மாதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்கியூ பண்ணுறாங்களா, உங்களுக்கு அந்த ஆர்கியூமெண்ட்டில் நம்பிக்கை இல்லையா, ஸ்டே அவே. எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் நமக்கு தேவையில்லை. நமக்கே 1008 வேலை இருக்குது. நம்ம எதுக்கு உட்காந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்லேயும் டிஸ்அக்ரிமெண்ட்லேயும் போய் உட்காரணும்? அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய கோடி பேரை கூட கேட்கலாம். இது செய்யலாமா வேண்டாமா, பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு யாரை வேணாலும் கேட்கலாம். ஆனால் அந்த டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் இந்த டெசிஷன் சரியாக இருக்குமா, இது வேலைக்காகுமா அப்படின்னு மட்டும் உங்களே நீங்கள் கேட்டுக்காதீங்க. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் நிறைய கவனம் செலுத்துங்க. ஆல்சோ நீங்கள் யாருக்கும் ரொம்ப பார்ஷியலாக இருக்கீங்க அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அது உண்மையா? அந்த மாதிரி ரொம்ப பார்ஷியலாக ஒருத்தவங்களுக்கு மட்டும் ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பர்சனாலிட்டி நாளைக்கு இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ யாருக்கு எவ்வளோ ஃபேவரபுளாக இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அண்ட் இந்த மாதம் கர்மானா என்னன்றதை நீங்கள் பார்த்துருவீங்க.
நீங்கள் இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்திருக்கலாம், கர்மானா என்ன, கர்மான்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் உங்களையே கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். கவலைப்படாத, கர்மான்ற ஒரு விஷயம் கட்டாயம் இருக்குது அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு பவர் ஸ்ட்ரகிளும் நான் பார்க்குறேங்க உங்கள் காதில். நீ பெருசா நான் பெருசான்னு தேவையில்லாத ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் வரப்போகுது. ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருக்க போது. ஸ்டே அவே ஃப்ரம் தட் பவர் ஸ்ட்ரகிள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹானஸ்டாக இருங்க இந்த மாதம் முழுக்க. பிடிக்காத தெரியாத விஷயங்களுக்குள்ள தலையிடாதீங்க. தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அதுதான் பெட்டராக இருக்கும். அண்ட் லீகலாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்குங்கன்னா ரொம்ப அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. எல்லாமே சரியாக போகும், அதை மட்டும் நம்புங்க. அண்ட் இந்த மாதம் ஏப்ரல், ஆக்ஷன் ஏப்ரலில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. எதுக்குன்னா மன்னிக்கிறதுக்கு. உங்களை யாரோ ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அதெல்லாம் மன்னிக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ப்ராபப்ளி இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் டு ஃபர்கிவ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களுடைய ஏஞ்சல் கார்ட்ஸ்லையும் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். சரிப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா என் வாழ்க்கை கேட்டு போயிடும் இதுக்கு மேலே அப்படின்னு நீங்களே நினச்சி விட்டுட்டு, பாஸ்டெல்லாம் விட்டுட்டு ப்ரெசென்ட்டில் தான் நான் வாழ போகிறேன், அதுதான் என்னோடய கிஃப்ட் அப்படின்னு மனப்பூர்வமாக ஆசைப்பட போகிறீங்க. இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஏன்னா நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நடக்க போகுது. அண்ட் நிறைய ஏர்தி கலர்ஸ் பயன்படுத்துங்க. ப்ரௌன், அந்த மாதிரி ப்ரௌன், கிரே, அந்த மாதிரியான கலர்ஸ் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த மாதம் முழுக்க லக்கி அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்துங்க. லக்கின்றதை விட லக் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்தி பாருங்க. அதை விட டிவைன் லக் டுகெதர் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதம் முழுக்க நீங்கள் இந்த ஸ்விட்ச் வேர்டை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஸ்விட்ச் வேர்டை கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள், டைப் பண்ணுங்கள். அப்போ பார்க்குறவர்கள் எல்லாமே இந்த ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்துவாங்க. ரொம்ப பெனிஃபிஷியலாகவும் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்களுக்கும் பிடித்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஏப்ரல் மாதம் அவர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், ஸ்மைலிங்.